அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசுவின் திரு இருதய பெருவிழாவை தாயாந்திரு அவையோடு இணைந்து நாம் கொண்டாடுகிறோம். அந்த இருதயம் நம்மை முற்றிலுமாக அன்பு செய்து அன்பினால் நம்மை மீட்டெடுத்தது என்ற உண்மை சொல்லித் தரப்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் திரு இருதய பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனின் அந்த இருதயம் சொல்லும் அன்பை உணர்ந்து கொள்ளுவோம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் திரு இருதயம் உங்களை நிச்சயமாக வழிநடத்தி அன்பினால் உங்கள் குடும்பங்களோடு என்றென்றும் நிலைத்திருக்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்புமிக்கவர்களே, கனிவும் இரக்கமும் கொண்ட இயேசுவின் அன்பிற்கு அளவே இல்லை என்று சொல்லுவார்கள். ஆம், கடவுள் அன்பாக இருக்கிறார். இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டால் மனிதர்கள் மொழியே தேவையில்லை எனலாம். ஆம், இயேசுவின் இதய மொழியை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3:16 சொல்லுவது போல, ஒரே பேரான மகனை அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று அந்த இதயத்தின் மேன்மை என்று நமக்கு உணர்த்தப்படுகிறது. புனித கிரகோரியார் அழகாக சொல்லுகிறார், எவ்வாறு புறாவானது தன்னுடைய கூட்டிலே அடைக்கலம் பெறுகிறதோ அவ்வாறே பக்தியுள்ள ஆன்மாக்கள் இயேசுவின் திரு இருதயத்தில் அடைக்கலம் பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. 1673 ஆண்டு ஒரு நாள் மார்கரெட் மேரி தனது மடத்தின் சிற்றாலயத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது திரு இருதயம் அக்னி போல அங்கு ஆண்டவர் இயேசு மரியாவுக்கு காட்சி கொடுத்த அந்த உண்மையின் வழியாக 1674 ஆண்டு திருத்தந்தை 10ஆம் கிளமண்ட் குருமடத்தில் இந்த பக்தியை வளர்க்க வேண்டும், திரு இருதய பக்தியை அனைவரும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று உறுதி செய்கிறார். மேலும் 1875 ஆண்டு தந்தை ரெமாரியர் மேலும் அவரோடு இணைந்து 525 ஆயர்கள் கையெழுத்திட்ட ஒரு மடலிலே இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, உலகத்தை திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும், ஆண்டவர் திரு இருதயத்தோடு நம்மை மீட்டெடுப்பார், இந்த அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். திருத்தந்தை 13ஆம் லியோ 1899 ஆண்டு இயேசுவின் திரு இருதய பக்தியை உலகம் முழுவதும் பின்பற்ற வேண்டும் என்று பிரகடனப்படுத்துகிறார். அன்புமிக்கவர்களை, ஆம், தொடக்க நூலில் 1:27 சொல்லுவது போல, கடவுள் மனிதனை மிகவும் அதிகமாக அன்பு செய்தால் அவரை தனது சாயலில் உருவாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. அந்த அன்பினால் தான் நீங்களும் நானும் மீட்டெடுத்திருக்கிறோம். இந்த இருதயம் நம்மை மீட்க அன்பின் வழியாக சிலுவை சுமந்தது. அன்புமிக்கவர்களை, தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடம் இல்லை என்று யோவான் 15:13 நமக்காக சொல்லுகிறார். மேலும் யோவான் நற்செய்தி 19:34 அந்த படைவீரன் ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்குகின்ற பொழுது அவன் ஈட்டி கொண்டு சென்று விழாவிலே குத்துகின்ற பொழுது தண்ணீரும் ரத்தமும் வழிந்தோடியது என்று சொல்லப்படுகிறது. அப்போது அந்த மால்தூசுக்கு கண் பார்வை இழந்த அவனுக்கு பார்வை கொடுக்கின்றார். அந்த இருதயம் அவனுக்கு பார்வை அளித்தது. உலகை அறிந்து கொள்ள வேண்டும், அனைத்தையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற பார்வை கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களை, ஆம், இயேசுவின் திரு இருதயம் வழியாக திருவருட்சாதனம் தோன்ற பெற்றது என்றும் வரலாறு சொல்லுகிறது. ஆம், துன்பம் வரும்போது நாம் கடவுளே இல்ல, கடவுளே உமக்கு இதயம் இருக்குதா என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அவரது இதயத்தின் வழியாக நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருக்கு இதயம் இல்லை என்பதை விட அவர் நம்மோடு நாம் முழுமையாக நல் இதயம் கொண்டு வாழ்வதற்காக சிலுவை சுமந்து அந்த திரு இருதயம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. அன்புமிக்கவர்களே, அன்னை தெரசா அழகாக சொல்லுவாங்க, என்னுடைய கைப்பை வெறுமையாக இருந்தாலும் இதயம் முழுமையாக நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். கையில பொருள் இல்ல, பொண்ணு இல்ல, செல்வம் இல்ல, நான் யாருக்கும் கொடுக்க நினைக்காதீங்க. அன்பை கொடுத்தலின் வழியாக அவர்களது துன்பங்களையும் துயரங்களையும் நாம் துடைக்கிறோம். அன்புமிக்கவர்களை, அன்பை கொடுங்கள் என்று திரு இருதயம் என்று கற்றுத்தருகிறது. இந்த திரு இருதயத்தை வழிபடுவதால் ஆண்டவரோடு இணைவதால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்கிறீங்களா?
பல வகையிலே வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, வாழ்க்கைக்கு முழுமையான அருள் கிடைக்கும். இரண்டாவது, குடும்பங்களிலே அமைதி கிடைக்கும். மேலும் எல்லா துன்பங்களிலிருந்தும் ஆறுதல் கிடைக்கும். மேலும் வாழ்வுகளை முழுமையான அடக்கலைத்தை இந்த திரு இருதயம் கொடுக்கும். எல்லா செயல்களிலும் நாம் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும். அன்பு கடல் போல விரைந்து நம்மை இந்த திரு இருதயம் மீட்டெடுக்கும். ஏழாவது, பக்தியின் வேகம் அதிகரித்து திரு இருதயத்தோடு நாம் செயலாற்றுகிற பொழுது ஆசீரை பெறுகிறோம், புனித நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். இந்த திரு இருதய படம் இருக்கின்ற வீட்டிலே நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்கும் என்று வாக்குறுதி கொடுக்கப்படுகிறது. மேலும் பாவிகள் மனம் திரும்ப உதவியாக இருக்கிறது. மேலும் அவரது இதயத்தில் நிச்சயம் நமக்கு இடம் இருக்கும் என்று திரு இருதயம் உணர்த்துகிறது. இதை தொடர்ந்து 9 முதல் வெள்ளிக்கிழமை நற்கரணை உண்டு நாம் அவரது திரு இருதயத்தோடு ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக நன்மரணம் நமக்கு கொடுக்கப்படும் என்று உணர்த்தப்படுகிறது. இவையெல்லாம் 4ஆம் முறை இந்த மரியாவுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார் கிளமண்ட் மரியாவுக்கு. ஆம் அன்புக்குரியவர்களே, எனவே 1 கொரிந்தியர் 13:8 சொல்லுவது போல அன்புக்கு என்றுமே முடிவு இராது என்று, அந்த முடிவு இல்லாமல் நமக்காக பிறந்து நமக்காக இறந்து நம்மை மீட்டெடுத்து மீண்டும் நமக்காக உயிர்த்து நம்மோடு இருக்கிறார் நமது திரு இருதய ஆண்டவர். எனவே அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம், ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, உமது திரு இதயத்தோடு எங்கள் வாழ்வையும் எங்கள் ஒவ்வொரு நாள் செயலையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.